எவிக்ஷன் உங்களுக்கு யார் மேல டவுட் இருக்கு? எவிக்ஷன் உங்களுக்கு யார் மேல டவுட் இருக்கு? அவங்க எவிக்ஷன் யார் மேல டவுட் இருக்குன்னு கேட்டுட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு இவர் இந்த வாரம் போயிட்டாரு. ஏன்னா இவர் போக மாட்டான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தாரு. ஆனா மக்கள்லாம் இவர் பண்ற அட்டுவலத்தை பார்த்துட்டு இவரு பிக் பாஸ் வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவருக்கு ஓட்ட கம்மியா போட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. ஏன்னா இவரு வீட்டுக்குள்ள பண்ணது 1 2 அப்படின்னு நிறைய பண்ணிட்டாரு. ஆனா ஒண்ணுங்க வாட்டர்மால் வெளியே போனதை நினைச்சு ஒரு 2 பேத்துக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்கும். ஒன்னு விஜய் பாருக்கு, இன்னொன்னு கானா வினோத்துக்கு. இவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ள இருக்கும்போது நிறைய சண்டைகள்லாம் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுவும் திவாகர் இவர் திட்ட, கானா வினோத் அவரை திட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ ஒரு மெய்யழகன் காம்போ போல சூப்பரா இருக்கும். ஆனா இவர் இப்படி போனதுனால இந்த ஒரு காம்போவை நம்ம மறுபடியும் பார்க்க முடியாது. அவ்வளவுதான் இந்த ஒரு காம்போ அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. திவாகர் வினோத்தை எந்த அளவுக்கு திட்டினாலும் வினோத்தை அதெல்லாம் காதல அவங்க திரும்ப திரும்ப இவரை கலாய்ச்சி சந்தோஷப்படுத்திட்டு தான் இருப்பாரு மக்களை. இவங்க 2 பேருக்குள்ள என்னதான் சண்டை வந்தாலும் அதுக்கப்புறம் 2 பேருமே ஒன்னா சேர்ந்துருவாங்க. ஆமா உன்ன கடல் ஆக்சிடென்ட் வந்துருக்கு பெரிய பேர். உத்தரவு குத்துச்சுனா வெட்ட வேண்டியதா ஸ்ட்ரைட்டா. எஸ்பெஷலி நிறைய பெண்கள் சார் உங்க ஸ்மைலுக்கு நாங்க அடிமை. அவ்வளவுதாங்க பசங்க. இனிமே இந்த ஒரு காம்போவை நம்மளால நினைச்சாலும் பார்க்க முடியாது போல. அப்புறம் வினோத் சார் ஏகமொருத்தமானாலும் நைட் 2 பேர் க்ளோஸா பேசிக்கிறோம். இது வரைக்கும் மனசு கஷ்டப்பட்டு நினைச்சதே இல்லை. ஃபீல் பண்ண நினைச்சதே இல்ல. அப்ப நினைக்காதீங்க. இல்ல சார் இல்ல. நீங்க வெளியே போய் நிறைய படம் நடிப்பீங்க. என்ன ஹாப்பியா? அவ்வளவுதான், ஜாலியா போயிட்டு வாங்க. ஆசை நிறைவேற போகுது. எப்படியோ எதோ பேசி விஜய் சேதுபதியே போய் கிஸ் வாங்கிட்ட. சோ யாரெல்லாம் இந்த ஒரு காம்போ மிஸ் பண்றீங்களோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. வீட்டை விட்டு திவாகர் வெளியே போனாலும் வீட்டுக்குள்ள இன்னும் நிறைய பைத்தியமும் கோல்முட்டி கேங்ஸும் குரூப்பிசமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுலயும் முக்கியமா வியனால மிகப்பெரிய ஒரு ஃப்ராடா இருக்கும் போல. நல்லா வாய்ஸை சேஞ்ச் பண்ணி நடிச்சு எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு இருக்கு. உப்மாக்கு ஒரு 10 out of அது உப்மா இல்ல உப்மா. ஓகே உப்மா உப்மா. ஓகே. நான் கியூட்டா பண்றியா? கியூட்டா இல்ல. வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி நம்ம திவாகர் வீட்டுக்குள்ள என்னென்னலாம் பண்ணிருக்கான்னு பார்த்தலாம். தலைவனுக்கு வாய் மட்டும்தான், வாய் இல்லைன்னா இவன் நல்லா இருப்பான் போல. தன்னைத்தானே பெரிய புல்தி அப்படின்னு நினைச்சிட்டு தெரியறனாலதான் தலைவன் வீட்டை விட்டு சீக்கிரமா வெளியே போயிட்டான்னு நினைக்கிறேன். அஜித் சார் ரேஸ்க்கு போயிட்டாரு, விஜய் சார் அரசியலுக்கு போயிட்டாரு, நம்ம விஜய் சேதுபதி சார் பிக் பாஸ் போயிட்டாரு. அடுத்து இந்த தமிழ் சினிமா உலகத்தை யாரு காப்பாத்த போறா அப்படின்ற இருக்க நிலைமையில இந்த ஒன்லி ஒன் ஸ்டார், இந்த வாட்டர்மேன் ஸ்டாரோட செருப்பு பிஞ்சு போய் பண்றா. நாங்க தான் கிடைச்சோமா ஆளு பாருங்க. தமிழ் திரை உலகத்தை நான் தான் காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திங்கி. இது எல்லாத்தையும் நம்ம விஜய் சேதுபதி பார்த்துட்டு போலதான் மனசுக்குள்ள இருக்கிற எல்லா ஆதங்கத்தையும் கொட்டி தீக்குற மாதிரி நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரை விட்டு போலன்னு போந்திருப்பாரு. இப்பதான் பேசி முடிச்சிருக்கேன். வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்தி சோழி அப்பதான் பயன்படுத்தி வீக்கில் அப்பதான் பயன்படுத்தி சொன்னாலும் புரிய மாட்டேன். கேட்ட படிச்சிருக்கேன் காட்டும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள ஒரு கேம் ஒன்று வச்சிருந்திருப்பாங்க. அந்த ஒரு கேம் விளையாடும் போது வாட்டர்மெலன் ஸ்டாரை பார்த்து அரோரா ஏதோ ஒரு ஆபாச குறியீரை காமிச்சதா சொல்லி திவாகரும் பார்வதியும் கூச்சமே இல்லாம அரோரா மேல ஒரு பழிய போட்டிருப்பாங்க. அதை சொல்லி கட்டுற விதமா விஜய் சேதுபதி அவங்க 2 பேத்தையும் செம்மையா கிளின்னு கிழிச்சிருப்பாரு. ஆபாச குறியீடு ஒட்டா என்னால இது வைக்க எனக்கு கூச்சமா இருக்காது. எனக்கு இது வர்ற வரைக்கும் அது எனக்குமே புரியல. நான் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன் போல இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல எந்த இடத்துல உங்களுக்கு இது ஆபாச குறியீடா தெரிஞ்சது? சம்பந்தப்பட்டவங்க எந்திரிங்க. இதுல எப்படி குறுகுறுன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்காரு பாத்தீங்களா? சம்பந்தப்பட்ட ஆளே இவர் தான். எந்திரிக்காம எப்படி உட்காந்துருக்காரு பாத்தீங்களா? கூச்சமே இல்ல. வரணும் திவாகர் இல்ல இப்ப மட்டும் ஏன் உட்காந்துருக்க திவாகர்? இப்படிதான் வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படியே நாசுக்கா உட்காந்து சமாளிக்கிறது. செம்ம டேலண்டான காயா தான் இருக்கிற. இருந்தாலும் மக்கள் வெளியே அனுப்பிட்டாங்களே, என்ன பண்றது? நெக்ஸ்டா கேம் விளையாடும் போது சபரி விஜய் பார்வை போட்டு அடிச்சான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்திருப்பீங்க. அந்த ஒரு கேம்ல சபரி வேணும்னே தான் விஜய் பார்வை அடிச்சிருந்திருப்பாரு. இதை தட்டி கேட்கிற விதமா விஜய் சேதுபதி சபரிட்ட கேட்கும் போது சபரி என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னு பாருங்க. நான் வேணும்னு அவங்கள தள்ளி விடணும் வேணாம் தள்ளி விட்டீங்களா? அதான் இல்ல உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ பார்க்கும்போது அசிங்கமா இருந்து பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய் உன்னை தெரியுண்டா எனக்கு. இது சொன்னா போதுமா? அது எஸ்கேபிசங்க. அது பேரு இல்ல ஒன்னால சபரி இப்படி பண்ணாருன்னா விக்ரம் விஜய் பரவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு பார்வதிக்கு ஆப்போசிட்டா பேசிட்டு இருந்தாரு. அதையும் விஜய் சேதுபதி கூப்பிட்டு கேட்டு இருந்திருப்பாரு. அதுக்கு விக்ரம் சொன்ன பதில பாருங்க. அவன் காலை மிதிச்சதுல எனக்கு அங்க நிஜமாலே அவ்வளவு கிளியரா தெரியல. பாரு வந்து தப்பார்னு ஒரு 1/2 செகண்ட் கால் கோட்டுக்குள்ள வச்சிருந்த உடனே விக்ரம் தெரிஞ்சுது. ஆனா தள்ளி விட்டு சபரி தள்ளி விட்டு அவங்க போய் விழுவுரு கனியோட கால் கிட்ட விழுவுரு வந்து ஃபேக் இல்ல தெரியுதுல. பாவப்பட கூட வேணாங்க. அது எப்படிங்க அது வெரி குட் ஆச்சு?
வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? விக்ரம், மக்கள் கிட்ட உங்களுக்கு கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு, ஆனா அந்த ஒரு மரியாதை நீங்களே காப்பாத்திக்கலன்னா எப்படி? விஜே பாருவோட இந்த இரட்டை ஃபேஸ பாருங்க. ஒரு ஷாட் பண்ணிருக்கான் பாருங்க. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? அடேங்கப்பா, அவனை தவிர வேற எவனாலுமே பண்ண முடியும். வீட்டுல தலை டாஸ்க் அப்போ வியனா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, டாஸ்க்ல போட்டிட்ட 4 பேத்துல 4 தடவையுமே குறிப்பிட்டு வினோத்தை மட்டும் குறை சொல்லி அவர் மேல ஒரு வஞ்சகத்தை வச்சுட்டு பேசியிருந்திருப்பாங்க. ஆனா கானா வினோத்தோ அவங்களுக்கு தக் மூமெண்டா கொடுத்திருந்திருப்பாரு. ஒருத்தவங்க கிட்ட கன்வே பண்ற விஷயத்தை வந்து பாட்டுல வச்சு சீனை சொல்லிட்டு போமா, கால் வலிக்குது. பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கு தீர்வே வந்து வாங்கி தர அம்மா, நீ 2 கம்பி கூட எடுத்துட்டு போயிடு, ஆனா பேசாதம்மா. பிரச்சனை இந்தாம்மா. வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி வீட்டுல உள்ள கேமரா கிட்ட ஒரு பல்பை வாங்கியிருப்பாரு நம்ம தலைவன் வாட்டர்மலான் ஸ்டார். வீட்டுல உள்ள ஆளுங்களா தான் கடுப்பேத்திட்டு இருக்கான்னு பார்த்தா கேமராவே கடுப்பேத்தி விட்டான் இவன். என்ன கொடுமை சாரி இது. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகிற? இது மட்டுமாங்க வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருந்தான் தலைவன். இன்னும் என்னென்னமோ பண்ணிட்டு தான் போயிருக்கப்பல. அது போலதான் ஆசையா திவ்யா கை கொடுத்திருந்திருப்பாங்க. ஆனா இவரோ கையை பிடிச்சி நசுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்ற விதத்தை பாருங்களேன். தர்பீஸ் அவர்களே, விஷ் பண்ண கையை கொடுத்து அப்படியே கையை பிடிச்சி நசுக்கு. எல்லாம் ஒரு ஆசைதான், எல்லாம் ஒரு ஆசைதான். நறுக்கி எறிஞ்சு போடுவேண்டி இருக்குது, நறுக்கி எறிஞ்சு போடுவேன் கோத்தாங்கோம்மா. அது மட்டும் இல்லாம சைடு வாக்குல திவ்யாவை கல்யாணம் போறேன்னு சொல்லி போற போக்குல ஒரு பிட் ஒண்ணு போட்டுட்டு போறாரு. இதுக்கும் திவ்யா கிட்ட இருந்து என்ன ஒரு பதில் வரும்னு பாருங்க. தெரியாம நான் திவ்யாவை கல்யாணம் பண்ணிட்டேன்னா டெய்லியும் பத்திரக்காளியா நீ தெரிஞ்சு கூட பண்ண முடியாது. வாயிலே மிதிப்பேன். அண்ணே உடனே தானே. இவ்வளவு ஏங்க இவர் கூட இந்த விஜே பாரு கூட இவரை பத்தி தெரிஞ்சிருந்திருக்கு. அவங்களோட வாயெல்லாம் அவங்களே சொல்லியிருந்திருப்பாங்க திவாகரை பத்தி. பேப்பர்ல எழுதினாலே அதை அரை மணி நேரம் தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண அப்படி ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு.